நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் தினந்தோறும் மகாபரிவா தொட்டு ஒரு செய்தியை சிந்தித்து வருகிறோம். 1994 வருடம் ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கு மகாபரிவா சித்தியடைந்தார். உங்களுக்கு தெரியும், மகாபரிவா சித்தியடைந்த பொழுது அதே நாளிலே மடத்தில் இருக்கிற கடிகாரத்தில் இறந்த நேரம் அதே நேரத்திலே அந்த கடிகார முள் கூட அந்த நேரத்தை காட்டுவதாக அப்படியே நின்று விட்டதாக ஒரு தகவல் உண்டு. அப்படி பெரியவா என்கிற ஒரு பேரமுதம் அவர் 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதே நாளிலே நான் காஞ்சிபுரத்திலே இருந்த பொழுது பெரியவா பெயரிலே ஒரு 20 பேருக்கு விருது வழங்குகிற விழாவினை காஞ்சி மடத்திலே நான் நடத்தினேன். அந்த பொறுப்பை எனக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், எல்லோராலும் புது பெரியவா என்றும் மகா பெரியவரை மகா பெரியவார் என்றும் ஜெயேந்திர சரஸ்வாமிகளை புது பெரியவா என்றும் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பாலபெரியவா என்றும் அழைப்பது வழக்கம். அந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு புது பெரியவா அவர்கள் எனக்கு அருளினார்கள். மடத்திலே வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இது எதற்காக நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், லேனா தமிழ்வாணன், குமரி அனந்தன், பொள்ளாச்சி மகாலிங்கம், பிபி ஸ்ரீனிவாஸ், தினமலர் ஆசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதே போல் நம்முடைய நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் என்று பல பேருக்கு அந்த விருது அன்றைக்கு வழங்கப்பட்டது. அன்றைக்கு பார்த்தால் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் வந்தவுடனே என்னை பார்த்தவுடனே என்னை நம்பவே இல்லை. நெல்லை பாலு என்றால் ஏதோ 60-70 வயதிலேயே ஒருவர் பஞ்சகஜ கட்டிக்கொண்டு அப்படியே ஒரு குடுமி வைத்து கொண்டு ஒருவன் இருப்பார் நினைத்து கொண்டு வந்த பொழுது, நீ அவருடைய பிஏவா என்று என்னை பார்த்து கேட்டார். இன்றைக்கு அவருக்கு மறந்திருக்கக்கூடும். இருந்தாலும் அன்றைக்கு கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்தினை முதலிலே பெரியவா பேச அழைத்தார். நான் வாழ்க்கையிலே எத்தனையோ விருதுகள் பெற்றிருக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ், எனக்கென்று எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயை நான் வாழ்க்கையில் சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் வாங்குகிற ஒரு பிக்கஸ்ட் அவார்டு என்று சொன்னால் அது மகா பெரியவா பெயரிலே பெறுகிற இந்த விருதைத்தான் நான் வாழ்க்கையிலே பெறுகிற ஒரு மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் என்று அன்றைக்கு கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் பேசியதை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். அதே போல் அந்த விழாவிலே வந்த பிபி ஸ்ரீனிவாஸ், ஜெயேந்திர சரஸ்வாமிகள் என்னிடத்திலே நான் யாரை பேச அழைக்கிறேனோ அவர் மட்டும் பேசினால் போதும் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் என்னை பார்த்து கையை காட்டினார். புது பெரியவா கேட்டார், என்ன கேட்கிறார்? உடனே நானும் பேசலாமா என்று கேட்கிறார். அன்றைக்கு உண்மையிலேயே பிபி ஸ்ரீனிவாஸ் அன்றைக்கு ரொம்ப அற்புதமாக அன்று பேசினார். ஏனென்றால் எனக்கு ரொம்ப பிடித்த பாடகர். மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா என்கிற பாடலை யார் இரவிலே தூங்குகிற பொழுது காதிலே கேட்டாலும் துக்கமெல்லாம் மறைந்து விடுகிற விதமாக அந்த பாடல் இருக்கும். பிபி ஸ்ரீனிவாஸ் அன்றைக்கு பேசினார். அது மட்டுமன்றி அன்றைக்கு புது பெரியவா என்ன சொன்னார் என்றால், அந்த விருதுக்கான பட்டியல் தயாரிக்கிற பொழுது என்னிடத்திலே நீ மாயவரம் ஓடு என்று சொன்னார். மயிலாடுதுறை மாயவரம் என்ன என்று கேட்டால், மாயவரத்திலே மகாதான தெரு என்று ஒன்று இருக்கிறது. அங்கே தெருவிலே ஒரு பம்படி வீடு என்று ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தால் மகாபரிவாளை அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்தவர் ஃபோட்டோ ராமகிருஷ்ணா என்று சொல்லுவார். அவரையும் இந்த விருது பட்டியலை சேர் என்ற உடனே நான் ஃபோட்டோ ராமகிருஷ்ணன் இல்லத்திற்கு போன மாத்திரத்தில் என்னை பார்த்த உடனே, ஐயோ பெரியவா என்னை சொன்னாரா, விருது பட்டியலை சேர்க்க சொன்னாரா என்று சொன்ன ஃபோட்டோ ராமகிருஷ்ணன் அன்றைக்கு பேசுகிற பொழுது, நாங்கள் எப்பொழுதுமே ஃபோட்டோ எடுக்கிற பொழுது கேமராவிற்கு பின்னாலே இருப்போம், இன்றைக்கு தான் நான் கேமராவின் முன்னாலே இருந்து விருதை பெறுகிறேன் என்று மகா பெரியவா பெயரிலான விருதை பெறுகிறேன் என்று சொன்ன செய்தி உண்மையிலேயே பெரியவா பெயரிலே கொடுக்கிற விருது. இன்றைக்கு மடத்திலே கொடுக்கப்படுகிற விருதை பல பேர்கள் அது என்னமோ பாரத ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருது போல அந்த விருது மிகப்பெரிய விருதாக இன்றைக்கும் கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெரியவா அந்த ஆராதனை 1ஆம் ஆண்டு ஆராதனை விழாவில் விருது பெற்றவர்களை பற்றி சிந்திக்கிற பொழுது இன்றைக்கு அப்படிப்பட்ட
ஒரு அற்புதமான மகான் இன்றைக்கு இல்லை என்றாலும் அவருடைய சிந்தனை, அவருடைய சொல், அவருடைய செயல் இன்றைக்கும் உலகத்தில் உலவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான மகானை வணங்கி போற்றுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.